ஹலோ டார்மஸ், வெல்கம் டு டே ட்ரீம் ஃபிக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்டிங் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் OT7 ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாண்டா. உங்கள் நேம் ஒயன் அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா, ஓகேவா? ஸோ நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அக்கா, ஸோ நீங்கள் 4 பேர் வந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க. வந்து இப்போ வந்து நீங்கள் கொரியாவில் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கதை புரியணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணி போய்க்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ சின்ன குழந்த, ஓகேவா? ஒரு பார்க்கில் உட்காந்து விளையாண்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பையன் வரான், வந்து உங்களை வந்து அடிச்சிட்டான். ஸோ அடிச்சிட்டோடனே நீங்கள் வந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. தென் வந்து அந்த பையன் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். அப்போ வந்து அங்கேருந்து ஒரு ஒரு 7 பாய்ஸ், சின்ன சின்ன பசங்க தான், 7 பாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஓடி வந்து, ஐயோ வயன் என்ன ஆச்சு, எதுக்கு அழுகிற அப்படின்னு வந்து ஒருத்தன் கேட்குறான். ஓகே, அவன் அடிச்சிட்டான். யார் அடித்தா? இவனா? டேய், உனக்கு அறிவே இல்லையா? எவ்வளோ தைரியம் வந்து எங்கள் ஒயன் மேலேயே நீ கை வச்சிருப்ப அப்படின்ட்டு 7 பேருமே சண்டைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறான், அந்த பையன் வந்து, டேய் நீ அந்த பொண்ணு கூட உட்காந்துருக்கீங்க, வாங்கடா நீங்கள் எங்கள் கூட ஜாயின் ஆகிக்கோங்க, நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடலாம், இவளையும் நம்ம பிலீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. லூஸு, உன்னை மணி எங்களையும் மாற்ற ட்ரை பண்ணுறியா, அப்போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு வந்து அவன் மண்டையிலே நான் அடி கொடுக்குறான். தென் வந்து அவன் வந்து அழுதுகிட்டே போயிடுறான், ஓகேவா? இப்போ என்னென்னா நீங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, நீங்கள் அப்புறம் வந்து இந்த 7 பசங்களுமே சின்ன பசங்க தான். அந்த ஒரு பையன் சொன்னேன் அவங்கள வந்து அடிச்சான்ட்டான், அவனும் சின்ன பையன் தான். இவங்களுக்குள்ளேயே எங்களுக்கு சண்டை நடந்துருச்சு. சரின்ட்டு அந்த 7 பசங்களும் உங்ககிட்ட சரி உயர்ந்தப்போ அவன் ஓடிட்டான், அவன் அழுமூஞ்சி, அவன் போயிட்டான். நீ அழுமூஞ்சியா? இல்லை நீ அழுகாத, எதுக்கு நீ அழுகுற, அவனை அடிச்சிட்டோம், சரியா, நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து நீ என்னை எப்போ விட்டு போக மாட்டேன்னு, நாங்கள் எப்பயுமே போக மாட்டோம், ப்ராமிஸ் உண்மையாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸ் அப்படின்ட்டு, நீங்கள் 8 பேருமே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க நம்ம விட்டு போக மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு, அம்மா நான் வந்து BTS வீட்டுக்கு நான் போகிறேன், சரியா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்காக அவங்க அம்மா என்னமோ சொல்ல வராங்க, அது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் ஓடிட்டீங்க. ஸோ ஓடி அவங்க வீட்டுக்கு போய் கதவெல்லாம் தட்டுறீங்க, கூப்பிடுறீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க, பட் நோ ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அதே போல் அடுத்த நாள் வரீங்க, அதே போல் தான் அதே நடக்குது. ஸோ இதே போல் 1 வீக் ஆகுது, 2 வீக்ஸ் ஆகுது, பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்கள் அவளுக்கு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, பட் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், எந்த ஒரு ரிப்ளையுமே கிடைக்கல. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லி அழுகுறீங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்கப்பா, அவங்க அப்பாவுக்கு வேலை கிடச்சதுனால வேலை ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து அவங்க ப்ராமிஸை ப்ரோக் பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி ப்ரோக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் அழுகிறீங்க, சரிதா? ஸோ அதே போல் தான் அவங்க வந்து ப்ராமிஸை ப்ரோக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கவலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ தென் வந்து அதுக்கடுத்து நீங்களும் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நீங்களும் வேறு ஊருக்கு கிளம்பிட்டீங்க, ஓகேவா? அதாவது அந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் புசானில் இருப்பீங்க, பட் சியோலுக்கு போயிருப்பீங்க. ஸோ அதே போல் தான் இதே தான் உங்களுக்கு நடந்திருக்கும். அதனால இப்போ வந்து யாரு கூடயுமே நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் தனியாகவே இருப்பீங்க. ஏன்னா வந்து திருப்பி நம்ம ஃப்ரெண்டாக வந்தோன்னா திருப்பி நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற இதுக்காக நீங்கள் வந்து யாரையும் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்க மாட்டீங்க, ஓகேவா? இதுதான் சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. அண்ட் தென் வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து BTS தெரியும். தென் வந்து அவள் தான் வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்தியிருப்பாள், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க. தென் வந்து இப்போ ஸ்டார்டிங் சீன் வந்து உங்களுக்கு வந்து அலாரம்கான்னு அடிச்சிட்ருக்கு, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. உங்கள் அம்மா வந்து அங்கே வந்து உங்களை ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணியும் போது உங்கள் மூஞ்சிலே ஊற்றுறாங்க. நீங்கள் பதறி போய் எந்திரிக்கிறான். யார் எந்திரிடி, டைமை பாரு, மணி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலை, உங்கள் அக்காலாம் பாரு, அவனா ஸ்கூலுக்கே கிளம்பிட்டான். அம்மா 5 minutes கூண்டுருவேன், எந்திரிடி, மணியை பாரு. அவன் இப்போ வந்து அலாரம் அடிக்காது, எதுக்கு தான் அலாரம் இருக்குன்னே எனக்கு தெரியலை, அது பாட்டுக்கு அடிக்கும், நீங்கள் பாட்டு தூங்குவீங்க, அப்படி தானே? அது என்ன சாங் அவனுக்கு தூங்க வைக்கிறதுக்கு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு நீங்களும் வந்து இவங்க நம்ம என்ன சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு
நீங்களும் எழுந்துச்சி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்களும் வெளியே வரீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து படப்படன்னு கிளம்பிட்டுருக்கீங்க. ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஓகேவா? அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா என்ன தான் திட்டினாங்களும் உங்கள் மேலே நல்லா பாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ தென் வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஓடிட்டு இருடி சின்ன பிள்ளையா நான் இப்படி ஓடுறதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடுன்ட்டு வந்து உங்களோட காலேஜுக்கும் கிளம்புறீங்க. ஸோ தென் வந்து நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் ஐயோ போச்சுன்ட்டு உங்கள் பைக்கு நீங்கள் வந்து பைக் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு பைக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தென் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைக்கு தான். ஸோ அந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு உங்கள் காலேஜ் போகிறீங்க. போய் உங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு தென் ஸ்கூலுக்கும் போகிறீங்க. ஸோ உள்ளே போய் குடுன்னு நோடுறீங்க. பரவாயில்ல வந்து இன்னும் டீச்சர் வந்து வரலை. ஸோ நல்ல வேலைப்பா தப்பிச்சு அப்படின்ட்டு உங்கள் பேஜில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் டீச்சர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம 7 பாய்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, பிடிஎஸ் தான். ஸோ வந்து 7 பேருமே உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. செம்ம மாசம் ஹேண்ட்ஸமாக. ஸோ வரும்போதே நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்க 7 பேர் மேலேயும் ட்ரூல் விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கலை. நான் படித்தவனேன்னு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த 7 பேரையுமே பார்க்குறீங்க. ஐயோ பார்த்த மணி இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் வந்து இது மைண்ட் பண்ணிக்கல. தென் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரில. நீங்கள் பாட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, யார் இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. பட் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலை. பட் ஹோல் கிளாஸுமே உங்களை தான் பார்த்துருக்கு. இந்த ப்ரொஃபஸர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஒயன் என்ன தூங்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டுருக்காரு. உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. படப்படன்னு எந்திரிக்கிறீங்க. சார் அப்படின்றீங்க. என்ன 2 மைண்டில் இருக்கியோ, ஃபிசிக்கலாக எங்கே இருக்க, மென்டலாக எங்கேயோ உட்காந்துருக்கியா அப்படின்னே. என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் உன்னை 5 நிமிஷமாக கூப்பிட்டுட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்க? 5 நிமிஷம் தானே, 5 மணி நேரம் மணி சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் முணங்குறீங்க. அது வந்து கிளாஸே கொஞ்சம் அமைதியாக இருக்குமா, அதனால் நீங்கள் சொல்கிறதுனால எக்கோ வேறு கேட்குது. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை அப்படின்றீங்களா? அப்போது கிளாஸ் முடிஞ்சோடனே ஆஃபீஸில் வந்து என்னை மீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எது எனக்கு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. தென் வந்து 7 பேருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கிம் நாம்ஜோன், நான் கிம் சக்ஜன், நான் வந்து கிம் யூங்கி. அதாவது எல்லாரோட சர்நேம், அது எல்லாரோட நேம் இருக்குல்ல, எல்லாரோட சர்நேமும் நீங்கள் கிம்முன்னு மாற்றிக்கோங்க. மின்னு ஜோனு அதெல்லாம் வேணாம். ஓகேவா? ஸோ தென் வந்து அதே போல் கிம் யூங்கி அப்படியே வந்து கிம் ஹோசக் அப்படின்லாம் வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்படியே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் கேர் எடுத்துக்காமல் நீங்கள் பாட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒயன் பக்கத்தில் போய் உட்காருங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. நீங்கள் கையெல்லாம் தூக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அவங்க முன்னே நல்ல திட்டு வாங்கிட்டுருக்கீங்களே. ஸோ அதனால் தென் வந்து அவங்க வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஹோபி வந்து பேசுகிறான். ஹாய் ஒயன் அப்படின்றாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து கிளாஸை கவனிக்கிறீங்க. அவங்க எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு லன்ச் டைமும் வருது. ஸோ நீங்கள் வந்து கெஃபெட்ரியாவில் போய் உட்காந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த இன்னும் சாப்பிட்டுட்ருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு எல்லாருமே எல்லா கேர்ள்ஸுமே கத்துறாங்க. நீங்கள் எழுந்துச்சி பார்க்குறீங்க, என்னடா அது அப்படின்னு பார்த்தா 7 பாய்ஸுமே உள்ளே வராங்க. ஸோ வரும்போதே வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து இவங்க மேலே வந்து ட்ரில் விட்டுட்ருக்காங்க. பட் வந்து இவங்க யாரையுமே கண்டுக்காமல் அவங்க தேடிட்டுருக்காங்க உட்கார்றதுக்கு. ஸோ தென் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. திடீர்னு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டு இவங்க எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. சடனாக உங்கள் பக்கம் வந்துட்டுருக்காங்க. இன்னும் இங்கே நம்ம பக்கம் வராங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. தென் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒயன் நாங்கள் இங்கே உட்காந்துக்கலாமா, வேறு இடம் கிடைக்கல அப்படின்னோடனே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார சொல்கிறீங்க. தென்ட்டு அவங்க 7 பேருமே வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஆமாம் நீ என்ன தனியாகவே இருக்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு வந்து சுகா கேட்குறான். அப்போ வந்து இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தென் வந்து அப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டாக ஆகிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம், அவங்க எப்பயுமே நம்மளை வந்து ரிட்டையர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தென் வந்து இவங்க ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ரிட்டையர் பண்ணிடுவாங்களா, அப்படிலாம் கிடையாதே, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு வந்து ஹேண்ட்ஷேக் எடுக்கிறான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுந்துச்சி அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வியர்டாக நடந்துக்கிறாங்க. தென் ஓகே அப்படின்ட்டு
தென் வந்து ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவங்களும் விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங் வந்து உங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறீங்க, ஓகேவா? ஸோ அடுத்த நாள் வரீங்க ஸ்கூலுக்கு. அப்பயே வந்து வாசல்லே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு, ஹாய் வயான் எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ தென் வந்து நீங்கள் அவங்கள மைண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டி கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. அவங்க இரு நாங்களும் வரோம் அப்படின்ட்டு மெக்னி லைன்ஸ் உங்கள் பின்னாடியே வராங்க. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என் கூடயே வரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தானே, அதனால் நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோப்பா அப்படின்ட்டு நீங்களும் நடந்து போகிறீங்க. ஸோ அவங்க வந்து எதுவுமே சொல்லிக்கல. அவங்களும் வந்து ஜாலியாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்து அவ்வளோவா மைண்ட் பண்ணிக்கவே இல்லை, சரிங்களா? மற்ற கேர்ள்ஸ் நீங்கள் அந்த காரிடாரில் நடந்து போகும்போதே நீங்கள் நோட் பண்ணுறீங்க, மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அவங்கள முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள திருப்பி முறைக்கிறீங்க. ஒரு முறை தான் எல்லாம் பட்டுக்கு எல்லாம் இடத்த விட்டே கிளம்பிட்டாங்க. ஸோ இதை வந்து வீடியோஸ் நோட் பண்ணிட்டு பரவாயில்ல பயபுள்ள ரவுடி போல் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ தென் வந்து நீங்களும் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க, அவங்களும் வராங்க. ஸோ தென் அதே போல் நாளும் போகுது. இதே போல் தான் சில நாளும் போகுது. அவங்க வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. போங்க அப்படின்னு விட்டுட்ருப்பீங்க. ஸோ தென் வந்து ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஹாலிடே, அதாவது சண்டே, ஓகேவா? நீங்கள் வீட்டில் சும்மா தான் உட்காந்து கிடக்கீங்க. ஸோ சும்மா இருக்கும்போது ஓகேன்ட்டு உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க, வயன் அப்படின்றாங்க. என்னம்மா இங்கே பாருடி, இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீட்டை மீட் பண்ண வராங்க, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணுவியா, ஒழுங்காக போய் குளிச்சு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு வர்றதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது, எந்திரி கிளம்புடி. உனக்கு தெரியுமா நம்ம சின்ன பசங்க பங்டன் பாய்ஸ் இருக்காங்களே, ஆமாம் அவங்க தான் வராங்க. அவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அவங்க அம்மா தான் வராங்க, நீ இப்போ ரெடி ஆகு அப்படின்றாங்க. அப்போ வந்து உண்மையிலே அவங்க தான் வராங்களா அப்படின்னு உங்கள் அக்கா, அவங்க தான் வராங்கன்ற திருப்பி ஏன்டி அதே கொஷினை கேட்டு எனக்கு தான் சலிக்குது. அவங்க ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். போடி அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட சண்டையை போட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியலை, அவங்களாம் வராங்க அப்படின்ட்டு. தென் வந்து நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகுதுல்ல அந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கீங்க. ஸோ தென் வந்து நீங்களும் வந்து கிளம்புறீங்க. ஸோ கிளம்பி காலிங் பெல் அடிக்குது. ஸோ நீங்கள் தான் போய் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. கதவை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஆன்ட்டியும் அங்கிளும் தான் வராங்க, அதாவது பிடிஎஸோட அம்மாவும் அப்பா தான் வராங்க. ஸோ நீங்கள் பார்த்தோடனே அவங்க உங்களை ஹக் பண்ணுறாங்க. ஒயன் நீயா இது என்ன இவ்வளோ பெரிய பொண்ணாக வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஹாய் ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. தென் வந்து நாங்கள் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்ட்டு நீங்களும் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அக்கா வராங்க. உங்கள் அக்கா பேர் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், உங்கள் அக்கா பேர் வந்து சாரா, ஓகேவா? ஸோ உங்கள் அக்கா வந்து ஹாய் ஆன்ட்டி அப்படின்றான். சாரா செல்லம் நீயா எப்படி இருக்க அப்படின்னு வந்து நார்மலாக எப்படி பேசுவோம் அந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்கள வீட்டுக்கும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சாரா எல்லாருமே ஓரமாக உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் உங்கள் அம்மா வந்து வயன் நான் கிச்சனில் வந்து பாயாசம் பண்ணி வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே சரின்ட்டு நீங்களும் சாராவும் உள்ளே போகிறீங்க. ஸோ தென் வந்து உள்ளே போகும்போது உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து பாய்ஸ் வந்து உள்ளே வராங்க. இன்னும் வரைக்கும் வந்து வெளியே நின்றுருப்பாங்க, அதாவது ஒன்றும் வரலை. நீங்கள் வந்து கதவு திறக்கும்போது ஒன்றும் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வரும்போது சாரா வெளியே வரான். அப்போ வந்து பிடிஎஸை நோட் பண்ணுறா. நீங்கள் தானா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்கா. அது வந்து ஹாய் சாரா நீ எப்படி இருக்க அப்படின்னு வந்து பேசினாங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரான்லாம் சொல்லலை, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியல. நீங்கள் தான் வயன் அப்படின்னு நினச்சிட்டு ஹாய் வயன் அப்படின்ட்டு வந்து ஜங்கு உங்ககிட்ட வரான். பட் வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறேன், அதாவது சாரா வளரணும். சாரா வந்து நான் வயன் கிடையாது, நான் வந்து சாரா அவளோட சிஸ்டர், நமக்கு இருக்க அப்படின்னு கேட்குறேன். அக்கா நீங்களா அப்படின்னு வந்து ஜின் வரான். அதாவது ஜின்னுக்கு அவள் அக்கா தான், ஓகேவா? ஆமாம் அவங்க எல்லாருக்குமே அவள் வந்து எல்டர் சிஸ்டர், ஓகேவா? ஸோ தென் வந்து சின்ன அக்கா நீங்களா, அடையாளமே தெரியல, அது நான் கேட்கணுண்டா, இத்தனை காணா பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆமாக்கா, அம்மா என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறான். திருப்பியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வரீங்க. ஸோ நீங்கள் வரும்போது
நீங்கள் வரும்போது ஓகே அப்படின்ட்டு அந்த பாயாசத்தெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஒவ்வொரு ஆளுக்காக கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் வரீங்க. ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஸோட பேக் சைடு தான் உங்களுக்கு தெரியுது. அதாவது சோஃபாவுக்கு பின்னாடி இங்கிட்ட வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் கிச்சன் இருக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க. அதனால் அவங்க உங்களை பார்க்கல. அப்போ வந்து சாரை பார்த்துட்டு ஏமா இங்கே வாமா நீங்கள் வந்துட்டியா இந்த கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, இது உண்மையிலே அவங்க தானா அப்படின்னோடனே அப்போ வந்து உங்கள் சாரா பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா, அதான் பிடிஎஸ் பார்த்தா தெரியுதா அப்படின்னு கேட்குறா. அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க அவங்க தானா அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் நேம் வந்தோடனே 7 பாய்ஸுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க, பார்க்கலான்ட்டு. ஸோ நீங்கள் வரீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வேற மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தாவணி மணி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தாவணி இருக்கிற அந்த முந்தாணி இருக்குல்ல, அதை எடுத்து உங்கள் மூஞ்சியை கவர் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோடது எடுத்து உங்களோட நோஸ்லேருந்து மவுத் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த மாஸ்க் போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, எல்லோரையும் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கவும் உங்கள் ஐஸ்லாம் வைடன் ஆகுது. என்னது இவங்களா அப்படின்ட்டு. அது வேறு யாருமே இல்லை, அது உங்களுக்கே தெரியும், பிடிஎஸ் தான். ஸோ அவங்க அந்த பாய்ஸ் 7 பேருமே பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது, இவங்களா அப்படின்ட்டு. ஸோ தென் வந்து அவங்களுக்கு வந்து பிடிஎஸ்க்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஒழுங்காக தெரியாது, ரைட்டாக? ஸோ வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன எப்படி மூஞ்சியை மறைச்சிக்கிறான்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, பார்க்க முடியுமான்ட்டு. உங்கள் அக்கா வந்துட்டு என்னடி மூஞ்சியை மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு. உங்கள் அம்மா வந்து ஒரே வெக்கம் போல மேடம்க்கு அப்படின்ட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. பிடிஎஸ் உங்களை ஈகராக பார்த்துட்டே இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. யார் எனக்கா வெக்கமா, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போய் இந்த பாயாசத்தெல்லாம் போய் கொடுக்குறீங்க. நீங்கள் போய் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. சரிம்மா எதுக்கு நீ மூஞ்சியை கழட்டியிருக்க இரு அப்படின்ட்டு உங்கள் அத்தை வந்து இந்த மூஞ்சியை கழட்டி விட்றாங்க. அந்த மூஞ்சியை கழட்டி விடல, அந்த ஷால் அந்த முந்தானியை வந்து கழட்டி விட்றாங்க உங்கள் மூஞ்சிலேருந்து. ஸோ நீங்கள் கழட்டினோடனே உங்கள் ஃபேஸை பார்த்த உடனே இங்கே பிடிஎஸ் எல்லாருக்குமே 7 பேருக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. நீயா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து என்ன சொல்லனே தெரியும், ஆமாம் நான் தான் அப்படின்றீங்க. அப்போது வந்து பிடிஎஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. அப்போது ரிட்டையர் பண்ணுவேன்னு சொன்னது நம்மளை தானா அப்படின்ட்டு. ஸோ இதை இப்போ வந்து அதை யோசிக்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. தென் வந்து மாமா மாமான்றேன் பாருங்கள், அதாவது உங்களுக்கு அங்கிள். ஸோ அந்த அங்கிள் அதாவது பிடிஎஸோட அப்பா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தள்ளி போட்டு வச்சுருக்கோம், போய் பேசுகிறீங்களா தனியாக அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஓகே அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறான். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாராவும் நீங்களும் அப்புறம் வந்து பிடிஎஸும் வந்து போகிறீங்க. மொத்தமாக 9 பேரும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பேக்யார்ட் இருக்கும், ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருக்கும் பின்னாடியில். ஸோ அதனால் நீங்கள் வந்து அங்கே கூட்டு போகிறீங்க. அப்படியே நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து சும்மா சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போதைக்கு உங்கள் அக்கா எதாவது கேட்குறதுக்கு வந்து நீ பாதியாக ஆன்சர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே போல் தான் இவங்களும். சொல்லப்போனால் உங்கள் அக்கா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா, சாரா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா. தென் வந்து சாரா வந்து நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. ஸோ நீங்கள் பிடிஎஸ் மட்டும்தான் வெளியே இருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் கேட்பான். ஸோ அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் தானா அப்படின்னு வந்து கேட்பான். அப்போ வந்து ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லுவா. நீங்கள் தான் சொல்லுவீங்க. அப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக தான் சொல்லுவீங்க, ஓகேவா? தென் வந்து இங்கே பாருவேன், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், அன்றைக்கி வந்து நாங்கள் வீம்புக்குனே வந்து அப்படிலாம் நாங்கள் போகணும் அப்படின்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் உங்கள் கூட விளையாட வரலாம் தான் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சனால வந்து நாங்கள் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப படப்படன்னு கிளம்புனனால வந்து எங்களால் வந்து உனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணவே முடியலை. அன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் எங்களால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. எங்கள் அம்மாக்கிட்ட கேட்கும்போது ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், ஒரு தடவை உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் வந்து ரொம்ப எமர்ஜென்சினால கிளம்பிட்டோம். தென் கால் பண்ணலான்னு நினச்சோம். பட் வந்து அங்கே வந்து எங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஆரம் வந்து ஆமாம், அதுக்கடுத்து நாங்கள் உங்களை பார்க்குறதுக்காக ஊருக்கு திருப்பி வந்தோம்.
வந்தால் அப்போ அங்கே விசாரித்து பார்க்கும்போது தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஊரை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து எங்களால் பார்க்கவே முடியலை. இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்றதுக்காக அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் உன்னை பார்த்தோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் எவ்வளோ தேடினேன் தெரியுமா, நீங்கள் இல்லையோன்ட்டு எவ்வளோ தேடினேன், பட் நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சாரி வயன் அப்படின்றாங்க. ஸோ தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே ஒரு குரூப் ஹக் பண்ணுறீங்க. ஸோ தென் வந்து குரூப் ஹக் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறீங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸு. திரும்பி பார்க்குறீங்க, அது சாரா தான். பாசமலை எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டிங்களா அப்பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே சிரிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி வாங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட அப்பா வராரு. கண்ணுங்களா பேசி முடிச்சிட்டிங்களா, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 9 பேருமே அப்படியே வந்து கிளம்பி டைனிங் ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜாலியாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ வந்து அப்படியே வந்து உங்கள் அம்மா ஒரு பேச்சு எடுக்கிறாங்க. ஆமாடா, என்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பொண்ணுங்களாம் தேடிட்டுருக்கேன், இவங்க வேறு காலேஜும் முடிக்க போகிறாங்களே, ஸோ அப்படியே வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா இவரோட பிஸ்னஸும் இவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டுருக்கோம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து எதுவுமே பேசலாம். அப்போ வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே கல்யாண பேச்சு எடுத்தோடனே வீடியோஸ் எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. பட் நீங்கள் எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து அப்போது வந்து வீடியோஸோட அப்பா வந்து வயன் உனக்கு கல்யாணம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வயனுக்கு கல்யாணம் எப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது உங்கள் அப்பா, இவளுக்கும் பையனை தேடணும், இதுதான் பெரிய ப்ராப்ளமே, எந்த பையனை காட்டினாலும் பிடிக்காத அப்படின்னு சொல்லிடுவா, அதான் நானும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தென் வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து பிடிஎஸோட அம்மா இருக்காங்களே அவங்க, ஏன் நம்ம பேசாமல் நம்ம பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க, உடனே உங்களுக்கு இருமிட்டுருப்பீங்க. அப்போ வந்து பக்கத்தில் வந்து சுகாதா உட்காந்துருப்போன்னா அவங்க தலையை தண்ணி கொடுப்போம். நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு உங்கள் சிஸ்டர் பொறுமை ரொம்ப பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறா. ஸோ தென் வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டரை முறைச்சி பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்படி இருக்கீங்க. தென் வந்து அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிடிஎஸ்க்கு வந்து எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க, நீங்களும் பிடிஎஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தென் வந்து ஆமாம், நம்ம வந்து யாருக்கு வயனை கட்டி வைக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. அப்போ வந்து ஆமாம்ல அப்படி ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஏன் நம்ம 7 பேரையுமே கல்யாணம் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாக்காக உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, என்னப்பா பேசுகிறா நீனு அப்படின்ட்டு. தென் வந்து வேறு எதுவும் சொல்லலை, ஏன்னா வந்து என்ன சொல்லனே தெரியல. தென் வந்து உங்கள் அப்பா வந்து பிடிஎஸோட அப்பாவும் அதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குது, ஏன் 7 பேருமே கட்டி வைக்கக்கூடாது, இவங்க 7 பேருமே தனித்தனி போனால் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு வேறு பஞ்சாயத்தை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு வந்து இவங்களாம் அடக்குன்னா இவளுக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்போனா இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஓகே தானடா அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அம்மா அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், என்னடி இப்படி பார்த்துருக்கேன், ஆன்சர் சொல்லி எஸ் ஆர் நோ அப்படின்றாங்க. நீங்கள் வந்து மட்டைய எஸ்ன்னு ஆட்டிகிட்டு இருக்கீங்க, வீடியோஸ் அப்படி தான் எஸ்ன்னு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கு மனசுக்குள்ளே நல்லா குதிச்சிட்ருக்கீங்க, ஆனால் வெளியே வந்து அப்படி காட்டிக்கல. ஓகேவா? ஸோ வந்து அடுத்த நாள் வந்து அப்படியே ஆகுது. அன்றைக்கி வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க, நீங்களும் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரூப்லேருந்து மெசேஜ் வருது. பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 பேருமே 8 பேருமே 7 பாய்ஸுமே வந்து உங்களையும் சேர்த்து ஒரு குரூப்பாக வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபேமிலி குரூப்புன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் சேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே போல் அடுத்த நாளும் ஆகுது. அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதே முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிடிஎஸ் எல்லாருமே. ஸோ நீங்கள் போனீங்க. ஸோ போனால் நீ ஹாய் வயன் அப்படின்றான். ஹாய் வி எப்படி இருக்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நீங்கள் வந்து உங்கள் கிளாஸுக்கும் போகிறீங்க. ஓகேவா?
ஸோ அப்படியே வந்து ஒரு நாளும் போயிட்டுருக்கு. ஸோ அதே போல் தான் நீங்கள் இப்போ நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க, ஓகேவா? அண்ட் தென் வந்து உங்களுக்கு காலேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்விடேஷன் கார்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணணும், ரைட்டா? ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நாளில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவும் எடுத்துட்டாங்க. ஸோ நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்லி மேரேஜ் தான், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் மேரேஜ்க்காக வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 2 நாளில் மேரேஜ். ஸோ ஓகே, நம்ம மேரேஜுக்கு திங்ஸ்லாம் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் விஜேஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து கிளம்புறீங்க. ஸோ வந்து உங்கள் அக்கா தான் உங்கள் கூடயே வந்து இதை எடுத்துக்கோ, இதை வச்சு பார்க்குறியா, அதை வச்சு பார்க்குறியான்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அத்தையோட உங்கள் அக்கா தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க, ஏண்டி நீ தானே அக்கா, நீ தானே முன்னாடியே கல்யாணம் பண்ணணும், இப்போ பாரு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஏன் நான் உடனே போய் சாகணும்னு நினைக்கிறியா, போடி அப்படின்ட்டு உங்கள் அக்கா சொல்லிகிட்ருக்கான். இதுதான் ஓவர்டி அப்படின்னு சொல்லிகிட்ருக்க அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஸோ வந்து அதே போல் அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துட்டாங்க. ஒரு சாரீ, ஓகேவா? ஒரு நல்லா ரெட் கலர் ஒரு சாரீ, நிறைய ஜுவல்ஸு, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்புறீங்க வீட்டுக்கும். ஸோ அதே போல் மெஹந்தி அந்த விஷயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் மேரேஜு. ஸோ உங்களுக்கு இந்த ராத்திரி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. தென் வந்து ஒரு ராத்திரி தான் நம்ம வந்து தனியாக இருப்போம், அடுத்து வந்து 7 பேர் கூட கல்யாணம் ஆயிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் ரூஃப் டாப் போகலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க, ஓகேவா? உங்கள் வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு தான்டா, ஒரு மேன்ஷன் சொல்லிக்கலாம். ஸோ அதனால் வந்து பிடிஎஸ் அப்புறம் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் வந்து உங்கள் வீட்டிலே வந்து தங்கியிருப்பாங்க, ஓகேவா? சரி ஓகேன்ட்டு நீங்கள் ரூஃப் டாப் போகிறதுக்காக பொறுமையாக போகிறீங்க. ஏன்னா வந்து இந்த ராத்திரி வந்து உங்களை வந்து சீக்கிரமாகவே தூங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் இந்த கல்யாணம் அப்படின்றதுக்காக இப்போ நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க. சரின்ட்டு ரூஃப் டாப் போகிறதுக்காக போயிருப்பீங்க. நீங்கள் ரூஃப் டாப் போய் அங்கே நின்றுட்டுருப்பீங்க, ஓகேவா? அப்போது வந்து இங்கே இன்னொருத்தவங்க அவங்க வந்து பின்னாடி கதவு திறந்து வந்திருப்பாங்க போல். ஸோ கதவு திறந்துட்டுருக்கும் போது என்னடா கொலுசு சத்தம் கேட்குதா, நீங்கள் கொலுசு போட்டிருப்பீங்க, ஓகேவா? என்னடா கொலுசு சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு யாராக இருக்கும் அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் தான் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, ஜெமன் தான். ஓகே, இந்த வந்துட்டேன்டி அவடு தனியாக மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு வந்து பொறுமையாக அவங்க பின்னாடியே வந்திருக்கான். நீங்கள் நோட் பண்ணல, குட்டுன்னு ஓடிட்டுருக்கீங்க. மொத்தம் 3 மாடிடா. கீழே வந்து ஹாலு, கிச்சன் அதெல்லாம் இருக்கும். மேலே ஒரு இது இருக்கும், மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஃப்ளோர் இருக்கும். அதுக்கடுத்து தான் ரூஃப் டாப், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருப்பீங்க. அப்படியே ஏறி ரூஃப் டாப் போயிருப்பீங்க. பின்னாடி ஜெமீன் வந்திருப்போம், அது வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஓகேவா? தென் வந்து அவனும் வந்து நீங்கள் வந்து ரூஃப் டாப் போய் அங்கே நிலாவை பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு கட்டில் மணி இருக்கும், அதில் வந்து உட்காந்துட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜெமீன் வந்து பின்னாடி வந்து கதவை சாத்திட்டு, இனி சத்தமே இல்லாமல் கதவை சாத்திட்டு உங்கள் பின்னாடி வந்து பேக் ஹக் பண்ணுறான். ஒரு நிமிஷம் நீங்கள் பயந்துட்டீங்க, யாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கத்த போகிறீங்க. ஜெமீன் வந்து உங்கள் வாயை பிடிச்சிட்டான். கத்தாதடி நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் பார்த்தக்கப்புறம் தான் ஓ நீ தானா அப்படின்றீங்க. அப்போது வந்து அவன் வந்து கையை எடுத்துடுறான். ஏன் நீ இப்படி கத்த போகிற சரி அப்படின்ட்டு சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணுற, அதை நான் கேட்கணும், நீ என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் சும்மா இருக்கிறேன், அதனால நான் ரூஃப் டாப் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறானோ உங்களை அப்படியே தூக்கி அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் ஷாக்காக என்ன பண்ணுற அப்படின்னு, என்ன பண்ணுற, எதுவும் பண்ணலையே அப்படின்றான். அப்படி இது தப்பு அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவன் விடுற மணியே கிடையாது, அவன் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சிட்ருக்கான். ஸோ தென் வந்து அவன் வந்து ஆடாதுடி பொண்டாட்டி அப்படின்றான். ஸோ தென் வந்து நீங்கள் என்னதே அப்படின்னா, ஏன் நீ என் பொண்டாட்டி கிடையாதா, கல்யாணம் ஆக போதுடி, இன்றைக்கி ஒரு ராத்திரி தான், அடுத்த ராத்திரிப்பா நீ தூங்கவே மாட்டேன் அப்படின்றான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஷையெல்லாம் பண்ணுறீங்க. ஓ என்ன என் பொண்டாட்டி ஷையெல்லாம் பண்ணுவாளோ அப்படின்னு கேட்குறான். சும்மா இரு அப்படின்னு. சரி என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னேன். எனக்கு எதுவும் வேணுமே அப்படின்னு வந்து ஜெமீன் கேட்குறான். என்ன வேணும்னா எனக்கு கிஸ்ஸு வேணும் அப்படின்னா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அடுத்து தான். ஏன் கல்யாணத்துக்கு அடுத்து தான், நான் ஃபினான்ஸி தானே டி, குடு உம்மா வேணும் அப்படின்றான்.
ஜிம்னா அப்படின்றீங்க. அப்போ வந்து கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு உங்களை பிடிச்சி நல்லா லிப் லாக் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து நீங்களே அந்த கிஸ்ஸிங்கில் மயங்கி நீங்களும் கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் வந்து கிஸ்லேயே வந்து ஸ்மைல் பண்ணுறான், டங்கெல்லாம் விட்டு நிறையெல்லாம் பண்ணுறான். ஸோ வந்து அப்படியே வந்து இதுவும் போகுது. தென் வந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, நல்லா மூச்சு வாங்கி வாங்கி மூச்சு விடுறீங்க, முடியலை. ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்பானா, மூச்சு வாங்க முடியலைன்ட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பீங்க. என்னடி இதுக்கேவா, நாளைக்கெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்குறான். போடா நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்திச்சு மடியிலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன்கிட்ட இரு நானும் வரேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை வந்து பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு சைலண்ட்டாக வந்து கதவை திறந்து உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஓகேவா? ஸோ உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போய் உங்களை பெட்டில் படுக்க வச்சு அவன் கதவை சாத்திட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டான். என்ன பண்ணுறேன் நீ, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, என்ன சொன்னால் சொல்லிட்டோம், ஏன் பொண்டாட்டி கூட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துறான். நீங்கள் ஜிம்னா அப்படின்றீங்க, தூங்கிடி அப்படின்ட்டு அவன் பாட்டு தூங்கிட்டான். சரின்ட்டு நீங்களும் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து உங்களோட நெக்கில் வந்து என்னமோ கூசுது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மன் தான். எந்திரிடி, கல்யாணம்ல போய் ரெடி ஆகு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் கதவை திறந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிடுறான். நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆனீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் சிஸ்டர் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் சரி கல்யாண பொண்ணு ரெடியா அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. அப்படின்னே இல்லை இன்னும் குளிக்கணும், இன்னும் நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்றாங்க. ஓகே வாடி அப்படின்ட்டு எல்லாருமே உங்களுக்கு சேர்ந்து உங்கள் ரிலேஷன் சில பேர் அப்படின்னு சேர்த்து உங்களை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, உங்கள் அக்கா, முக்கியமாக சாரா உங்கள் அக்கா, உங்கள் சிஸ்டர் இருக்கால, உங்களை வச்சு ஓட்டுறா. உங்களால் முடியலை, ஃபுல்லாக ப்ளஷிங்காக தான் இருக்குது. ஸோ தென் வந்து உங்கள் அம்மா வந்து அவள் மண்டையிலே 4 போட்டு ஏண்டி அவளை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மண்டையிலே அடித்து சொல்கிறாங்க. இன்னும் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவளும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதே போல் வந்து அந்த ஐயர் வந்து பொண்ணை கூட்டு வாங்க அப்படின்றாரு. ஸோ தென் வந்து நீங்களும் வந்து வரீங்க. ஸோ வரும்போது பார்க்குறீங்க பிடிஎஸ் 7 பேருமே அங்கே உட்காந்துருக்காங்க. 7 பேருமே உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அவங்க 7 பேருமே பார்க்குறீங்க, அவங்களும் 7 பேருமே உங்களை பார்க்குறாங்க. உங்களை மெர்மரைஸ்டு ரொம்ப மெய்மறந்து உங்களை பார்க்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியே ப்ளஷிங்காக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் உங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ தென் வந்து அந்த மாதிரி சம்பரதாயம் எல்லாம் நடந்து முடிந்து தாலி கட்டணும் அப்படின்றாங்க. ஸோ 7 பேருமே ஒவ்வொரு தாலி கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 7 பேருமே தாலி கட்டி முடிச்சுட்டு அதை நான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அதே கடந்து உங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட் நைட்டுன்னு உள்ள ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ தள்ளி விட்டக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. போய் 7 பேருமே பார்க்குறீங்க. 7 பேரும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவன் இந்த ஓரம் அந்த ஓரம்னு உட்காந்துட்டு ரொம்ப பசி, எதுவுமே சாப்பிடல, எல்லாம் வயிறுலேருந்து சவுண்டு கேட்டுட்ருக்கு. நீங்களும் அதே தான் உட்காந்து பசியோடு உள்ளே வந்திருப்பீங்க. இங்கே ஒருத்தன் ஆப்பிள் தின்னுட்ருப்பான், அங்கே ஒருத்தன் பனானா சாப்பிட்டுட்ருப்பான், இங்கே வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்ருப்பான். அதே ஒரு பொழப்பை வச்சு எல்லாருமே பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களும் போகிறீங்க. போய் பெட்டில் போய் உட்காடுறீங்க. உட்காந்தானே அவ்வாடி எல்லாம் முடிஞ்சுவேன், பசிக்குது அப்படின்றீங்க. பசிக்குதாடி, எனக்கும் பசிக்குது அப்படின்ட்டு வந்து ஜேஹோப் சொல்கிறான். ஆமாம் எனக்கும் பசிக்குது அப்படின்ட்டு எல்லாருமே அப்படி பேசிகிட்ருக்கீங்க. தென் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அந்த பால் குடிக்க போகிறேன். நீங்கள் ஒரு சொம்பில் பால் கொண்டு வந்திருப்பீங்களா, அதை எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. எனக்கும் குடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து பிடிங்கி சாப்பிட்றான். எனக்கும் வேணும் அப்படின்ட்டு 8 பேருமே சண்டை போட்டு குடிச்சிட்ருக்கீங்க ஒரு கப்பு பாலை. ஓகேவா? அப்படியே குடிச்சிட்டு உங்களுக்கு ஒன்றும் பசிக்குது, எனக்கு ஒன்றும் பசிக்குது, என்னை விட நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னை யார் சாப்பிட வேணான்னு சொன்னான் இந்த அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஆப்பிள் எடுத்து உங்கள் கையில் தூக்க போகிறான். நீங்கள் அதை கேட்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆமாண்டி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு வந்து சுகா கேட்குறான். என்ன நாள் ஃபஸ்ட் நைட் அப்படின்னு வந்து நம்ம ஜின் வந்து சொல்கிறான். அப்போ வந்து அதுக்கு அப்படின்னு அதுக்கா என்ன சொல்லுவேன், இது இருந்தால் கல்யாணத்துக்கு அடுத்துன்னு மட்டும்தானே சொன்னேன். இப்போ வா கல்யாணம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு நீனே அப்படின்னு. இன்னைக்கு வேணாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா, டயர்டாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் பண்ணும்போது உனக்கு டயர்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும் சரியா அப்படின்றாங்க.
சும்மா இருங்க அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு நீங்கள் பேசுகிறோம் ஷோ அப்படின்றீங்க. இவங்க எல்லாம் இப்படி வாயை மூடிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கதவு இருக்குல்ல, கதவுக்கு கீழே வந்து லைட் எரியும். அங்கேருந்து நீங்கள் குனிஞ்சு எட்டி பார்த்துட்ருக்கீங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கேட்குறேன். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இரு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது வெளியே வந்து ஆள் நிற்கிறாங்க போல். அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ அப்படி போயிட்டாங்க. ஆனால் ஏதாவது காது கொடுத்து கேட்குறது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் புரியுது, ஓ வேறு யாரோ வெளியே நிற்கிறாங்க போல் அப்படின்னு எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சு, சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு பசிக்குது அப்படின்றதுக்காக எதாவது போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி போகிறது அப்படின்னோடனே, நான் போய் சாப்பாடு எடுக்க போகிறேன் கூட வாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஆரம், சுகா, ஜெயகோப் இவங்க 3 பேருமே வராங்க. வியும் கூட சேர்ந்து வரோம். ஸோ இவங்க 4 பேரும் நீங்கள் சேர்ந்து 5 பேரும் வந்து போகிறீங்க. ஸோ அப்படி நைஸாக வந்து வெளியே போகிறீங்க. வெளியே போயிட்டு பொறுமையாக வெளியே போயிட்டு ஒன்றுமே தெரியாத மணி கிச்சனில் போய் எதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்குறீங்க. கொஞ்சம் சாப்பாடெலாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி ரூமுக்குள்ளேயே வரீங்க. ஸோ உள்ள வந்து எல்லாம் சாப்பாடு கிடச்சிடுச்சு அப்படின்றீங்க. எல்லாம் அவ்வளோதான் குஷியோடு வந்து உட்காடுறீங்க. எல்லாம் பெட்டில் எல்லாம் வட்டமாக போட்டு உட்காந்துட்டு சாப்பாடெலாம் சர்வ் பண்ணி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? தென் வந்து எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி, அப்பாடி சோறு கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ தென் வந்து அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வா பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து டவுட் வரக்கூடாதுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜெமினு, ஜங்குக்கு தென் வந்து சுகா இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேஸ்ட் பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு நைஸாக ஓடி வந்துட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு வாங்க தூங்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வலசெல்லாம் கழட்டி வைக்கிறீங்க. அப்படியே தலையெல்லாம் வலிக்குதுன்ட்டு. ஸோ பிடிஎஸ்சில் இருக்கிற 7 பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுறாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வந்து பெட்டில் வந்து சென்டராக போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெட்டு தான். ஓகேவா? கிட்டத்தட்ட 9 பேர் படுக்கலாம், அவ்வளோ பெரிய பெட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நடுவால் போய் படுத்துக்கிட்டீங்க. இங்கே சுற்றி வந்து இங்கே ஹயாங் லைன் ஒரு பக்கமோ மக்னே லைன்ஸ் ஒரு பக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டீங்க. ஓகேவா? தென் வந்து இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இல்லை திடீர்னு 2 இயர்ஸ் போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் 2 இயர்ஸ் தான். ஓகேவா? உங்களை சுற்றி வந்து ஒரு 7 சின்ன குட்டீஸ் வந்து உங்களை சுற்றி உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகேவா? அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா கதையுமே அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகேவா? தென் வந்து அம்மா அப்போது அப்பா தான் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாண்டி, இப்போ நான் இத்தனை தடவை சொல்லி இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னோடனே, ஓ அப்போ உனக்கு அதுதான் கன்ஃபார்மாக உனக்கு அப்போ தான் தெரியுமா? அப்போ ஏம்மா அவங்கள மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினேன்? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதுடி, அதுக்கடுத்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ அம்மா, அப்போது அவங்க வந்து சரி அவங்களுக்கு உன்னை எப்போயோ வந்து தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமாம் அப்படின்னே. ஆமாம்மா, அதுக்கடுத்து அந்த வீடியோலாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு ஆளும் ஒரு கொஷினாக கேட்டுட்ருக்காங்க. இல்லை ஈகராக வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து மக்னே லைன்ஸு வி, ஜங்குக்கு, ஜெமின் 3 பேர் கொடுக்கட்டும்னு ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அப்பா என்னெல்லாம் பண்ண மாட்டல அப்படின்ட்டு ஒரு பொண்ணு அழுகுது. அப்போல்லாம் சொல்லலைடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் போய் அந்த பொண்ணை ஹக் பண்ணுது. அப்போ என்ன அப்படின்னா திருப்பி இன்னொருத்தரை போய் ஹக் பண்ணுறாங்க. ஸோ வந்து 7 குழந்தைங்க, ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தைங்க. ஓகேவா? அதாவது சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு ட்வின்ஸு அந்த மாதிரி ட்வின்ஸாக பறந்து சில பேர் ட்ரிபிள்ஸாக வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மணி அதாவது இந்த தடவை உங்களுக்கு ஒரு த்ரிப்ளெட்ஸ் 2 தடவை உங்களுக்கு த்ரிப்ளெட்ஸ் பிறந்திருக்கும். சரிங்களா? கணக்கெலாம் பேசுங்க, லாஜிக்காக பேசாதீங்க கதையில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து 7 பசங்கன்னா 7 கிட்ஸு, 4 பொண்ணுங்க 3 பசங்க. ஓகேவா? தென் வந்து எல்லாருமே வந்து எல்லா பசங்களுமே வந்து எல்லா பாய்ஸையும் வந்து அப்பா தான் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 பசங்களில் ஜெமினை வந்து 7 பேருமே அப்பா தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி யாரையும் வந்து
அப்பா அப்படி இல்லை, அங்கிள் அப்படின்லாம் கூப்பிடலாம் கிடையாது. 7 பேருமே அப்பா தான். 7 பேருக்குமே நீங்கள் அம்மா தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் தென் வந்து ரொம்ப ஜாலியாக உங்கள் லைஃப்லாம் வந்து போகுது. தென் ஹயாங் லைன்ஸ் வராங்க, எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணுறாங்க. தென் வந்து அந்த போல் தான் உங்களோட லைஃப் வந்து எப்பயும் போல் ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் வந்து இன்றைக்கி முடிந்தது. இந்த ஒன் ஷாட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். அண்ட் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. நான் ஏற்கனவே ரீசன் சொல்லிவிட்டேன். எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு வருது, ப்ளஸ் வந்து ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சினால என்னால் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகேவாடா? ஸோ ஐ திங்க் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து அவ்வளோதான்டா, வேறு என்ன சொல்ல. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் நம்மளோட சேனல் வந்து ரெஃபர் ஆகும். ஓகே, தேங்க்யூ, பாய்.